ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான சர்வைவல் படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த சர்வைவல் படத்தில் ஜெயிலில் இருந்து தப்பிக்கிறது பயங்கர த்ரில்லாக இருக்கும் இல்லையா? ஆனால் அதுவே உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்தால் எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும்ல. அப்படி ஒரு உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு ஜெயில் இருக்குது. இந்த ஜெயிலில் பெரிய பெரிய சுவர்கள்லாம் கிடையாது. யார் வேணாலுமே எப்போ வேணாலுமே வெளியே போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு கேட்கும் போது என்னடா இது ஜெயில் அப்படின்னா, இது ஜெயில் கிடையாதுன்ற மாதிரி தானே நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, நீங்கள் எப்போ வேணால் வெளியில் போய்க்கலாம். ஆனால் வெளியில் கொஞ்ச நேரம் கூட உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா வெளியில் ஃபுல்லுமே பயங்கர பனியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெயிலை தாண்டி நீங்கள் மக்கள் வாழ்கிற இடத்துக்கு போகணுன்னாலுமே பல கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். அப்படி ட்ராவல் பண்ணும்போதே இடையிலேயே இந்த இயற்கையே உங்களை கொலை பண்ணிட்டோன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஜெயிலில் மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோவும் கொஞ்சம் பேரும் சேர்ந்து எப்படியோ தப்பிக்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஜெயிலை பற்றி தான் சொல்லியிருந்தேன் இல்லையா? தப்பிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் அதுக்கப்புறம் சர்வைவ் ஆகிறது தானே கஷ்டம். ஸோ அதை பற்றி யோசிக்காத நம்ம ஹீரோவும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு வெளியில ஓடி வந்துட்டாங்க. ஸோ வெளியில ஓடி வந்தவங்க எப்படி அங்கிருந்து தப்பிக்க போராடினாங்க, கடைசியில் அவங்க தப்பிச்சாங்களாம், எப்படி தப்பிச்சாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்த கதை தான் 2011 வருஷம் ரிலீஸ் ஆன தி வே பேக். சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ அந்த படம் வந்து எப்போ ஆரம்பிக்கிற மாதிரி காமிக்கிறாங்கன்னா, அந்த செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு இல்லையா? ஸோ அந்த டைம்ல தான் நடக்குது. அந்த டைம்ல இந்த சோவியத் யூனியன் வந்து போலாண்ட் அட்டாக் பண்ணி ஆயிரக்கணக்கான மக்களை அரெஸ்ட் பண்ணி பிரிசன்ல போட்டிருந்தாங்கல்ல. ஸோ அவங்கள ஒருத்தர் தான் அந்த படத்தோட ஹீரோ. ஸோ ஆர்மி ஆஃபீஸரான நம்ம ஹீரோ வந்து ஸ்பைன்ற மாதிரி ஒரு ஃபேக்கான கேஸ் வந்து போடுறாங்க. ஸோ அவர்கிட்ட ஒழுங்கா நீ ஒத்துக்கோ அப்படின்னு பேப்பர்லையும் சைன் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலுமே அதை வந்து ஒத்துக்கவே மாட்டுறாரு. நான் இதெல்லாம் பண்ணலை, நான் ஒரு இன்னசென்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அங்கே இருந்த ஒரு ஆஃபீஸர் ஒரு ஆளை வந்து உள்ள கூட்டிட்டு வர சொல்கிறான். ஸோ அடுத்த செகண்டே ஹீரோடைய ஒய்ஃப் வந்து உள்ள வராங்க. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர் சொன்ன விஷயம் நம்ம ஹீரோவே ஷாக் ஆகிக்கிடுது. உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு எதிராக வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னதும் ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அந்த நேரம் ஹீரோடைய ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா? ஆனால் அவங்களால ஹீரோடைய முகத்தை பார்க்க கூட முடியல. தலையை குனிஞ்சபடியே நின்று அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் மட்டும் ஒளிஞ்சிட்டு இருக்குது. அப்போ அந்த ஆஃபீஸரும் உங்க ஹஸ்பண்டை பற்றி உனக்கு என்ன தெரியுன்ற மாதிரி கேட்கும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா பயந்த குரல்ல, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து உண்மைக்குமே ஒரு ஸ்பை தான், மிலிட்ரி சீக்ரெட்டை எனிமி கிட்ட வந்து வித்துருவாரு அப்படின்னு சொன்னதுமே அந்த வார்த்தையை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே உடஞ்சி போயிட்டான். ஆனால் அவர் எதுவுமே பேசலை. ஏன்னா அது அந்த வார்த்தை வந்து ஹீரோயினுடைய ஒய்ஃப் அவங்க மனசுல இருந்து சொல்லலை. இப்படி சொல்லாட்டினா ரஷ்யன் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோடைய ஒய்ஃபை வந்து ஷூட் பண்ணிடுவாங்கன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் ஹீரோவுக்கு ஆப்போசிட்டா சாட்சி சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காங்கன்றது புரிஞ்சுக்கிறான். அப்புறம் என்ன, நம்ம ஹீரோவுக்கு வந்து 20 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அதுவும் சாதாரண சிறையில் இல்லை, சைபேரியாவில் இருக்கிற ஒரு கொடூரமான பிரிசனுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அது வந்து சாதாரண பிரிசன் கிடையாது. அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறது கூட ஈஸி தான், ஆனால் அதுக்கப்புறம் உயிரோட சர்வை பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பிரிசனை சுற்றி ஒரு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு ஃபாரஸ்ட் தான் இருக்கும். அதுவும் ஸ்னோ மவுண்டன்ஸ் இருக்கும், ஐஸ் ஃபீல்டு இருக்கும், பெரிய பாலைவனம் இருக்கும். ஸோ இதுதான் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து வெளியில் போகிற ஒவ்வொரு அடியும் மரணத்தை நோக்கி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடி தான். ஸோ அந்த ஜெயிலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள்லேயே பார்த்தீங்கன்னா பல பேரோட நிலைமை வந்து ரொம்பவே மோசமாக ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா அங்கே இருந்த குளிர் அது வந்து சாதாரண குளிர் கிடையாது, அப்படியே நம்ம எலும்பையே நடுங்க வைக்கிற அளவுக்கு கொடூரமான குளிர். ஸோ அந்த நேரம் தான் அங்கே இருந்த ஜெயிலர் வந்து எல்லாரும் முன்னாடியே வந்து நிற்கிறாரு. ஸோ அப்படி வந்து நின்றுட்டு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்க கைதிகளே, இந்த சிறை மட்டும்தான் உங்களை கைதியாக வச்சிருக்குன்ற மாதிரி நினைக்காதீங்க. ஸோ இந்த ஏரியாவே ஒரு மிகப்பெரிய பிரிசன் மாதிரி தான். ஏன்னா இந்த இடத்துல பெரிய பெரிய சுவர்கள் கிடையாது. ஸோ ஈஸியாக அங்கேருந்து வெளியில் போயிடலாம். ஆனால் வெளியில் போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உண்மையான சித்திரவதை ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா எல்லா பக்கமும் ஸ்னோ இருக்கும், பெரிய பெரிய ஃபாரஸ்ட் இருக்கும், ஐஸ் மவுண்டன்ஸ் இருக்கும். அதுவும் நாங்கள் கூட இங்கே இறக்கம் காட்டினாலுமே இந்த இயற்கையை வந்து இங்கே யார் மேலேயுமே இறக்கம் காட்டாது. ஒருவேளை நீங்கள் கோல்ல இருந்து தப்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தாண்டி இருக்கிற உள்ளூர் மக்களே உங்களை கொண்டுடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு பிரிசனர்ஸோடைய தலைக்குமே ஏகப்பட்ட ரிவார்டு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். சரி, ஓகே, நீங்கள் அவங்க கிட்ட இருந்தும் தப்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது ரஷ்யன் சோல்ஜர்ஸ், அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும்ல, அவங்க கிட்ட மாட்டினா என்ன வைங்க, கதை முடிஞ்சிடும் அப்படின்னு இந்த ஜெயிலர் வந்து எல்லாத்தையுமே மிரட்டிட்டு இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்ட பிரிசனர்ஸ் எல்லாருமே அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. அப்புறமா மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, அதனால நல்ல பசங்களா இங்கேயே இருக்கணும், சரியா, எஸ்கேப்பை பற்றி யோசிக்க கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் என்ன, எல்லாருடைய அந்த முடியெல்லாம் கட் பண்ணுறாங்க, புது கிளாத்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அங்கே வந்து அவ்வளோ குளிர் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு துணி கிடைக்குமா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு சண்டை போடுறாங்க. அந்த அளவுக்கு இந்த இடத்துல நிலைமை வந்து மோசமாக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நைட் ஆகுது. ஸோ சாப்பாடு வந்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருந்த எல்லாருமே லைனில் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் பல பேருடைய நிலைமை வந்து ரொம்பவே மோசம். சில பேருக்கு வந்து ப்ராப்பராக சாப்பாடு கூட கிடைக்காம நைட் டைமில் இந்த பார்க்குற சக்தி கூட இல்லாமல் போயிடுச்சு. அந்த நேரத்தில் ஒரு வயசான ஓல்டு மேனை காமிக்கிறாங்க. ஸோ பசினால அவரால் நடக்க கூட முடியாமல் அப்படியே தள்ளாடிட்டு வந்துட்டு இருக்காரு. அதே சமயத்தில் இந்த ஜெயிலில் இருந்த ஸ்மித்ன்ற மாதிரியான ஒருத்தனையும் காமிக்கிறாங்க. அவன் கையில் இருந்த பிரெட்டில் இருந்து ஒரு சின்ன பீஸ் வந்து கீழே விழுந்துருது. ஸோ அதை பார்த்து அந்த ஓல்டு மேனும் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக குனிஞ்சு
எடுக்க போறாரு. ஏன்னா அவருக்கு அது வந்து ஒரு சின்ன பிரெட் பீஸ் கிடையாது, அவருடைய உயிரை காப்பாத்துறதுக்கான சான்ஸ் இல்லையா. ஆனா ஸ்மித் பாத்தீங்கன்னா உடனே அந்த காலாலேயே அந்த பிரெட்டை மிதிச்சு திரும்ப எடுத்துக்கிறான். ஸோ அந்த ஓல்டு மேன் கெஞ்சிறாரு, கிட்டத்தட்ட அழுதுறாரு. ஆனா ஸ்மித் பாத்தீங்கன்னா திரும்பி கூட பார்க்கல, அப்படியே நடந்து போயிட்டான். ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ அடுத்த செகண்டே அவனுடைய ஃபுட் எடுத்து அந்த தாத்தா கிட்ட வந்து கொடுக்குறான். ஸோ இதை பார்த்து ஸ்மித் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து என்ன சொல்றான்னா, இங்க பாரு, இங்க சர்வே பண்ணணும்னா முதல்ல உன்னுடைய வயிற்றை நிரப்பிக்கோ, இங்க மட்டும் இறக்கம் காமிச்சுன்னு வச்சுக்கோயேன், பசியே உன்னை சீக்கிரமா கொண்டுடும். ஸோ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோ வந்து அந்த ஓல்டு மேனை பார்த்தபடியே அவருடைய வயசையாவது பாருங்கன்ற மாதிரி சொல்ல, அப்போ அந்த ஸ்மித்தும் நம்ம ஹீரோவை பார்த்து, வயசா, எனக்கும் தான் வயசாகும், ஆனா நாளைக்கு காலையில சூரியனை நான் பார்ப்பேன், ஆனா இவர் பார்க்க மாட்டாரு, அவ்வளவுதான், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து போயிடுறான். ஸோ அந்த அளவுக்கு கொடுமையா இருக்குது இந்த ஜெயிலு. அதே டைம்ல ஹீரோ பக்கத்துல இன்னொரு பிரிசனர் வந்து நிக்கிறான். ஸோ அவனுடைய பேரு கபரவ். ஸோ அந்த ஸ்மித் போற இடத்தை பார்த்துட்டு, அவன் ஒரு அமெரிக்கன், அப்படிதான் இருப்பான், அவங்களுக்கு அவங்களுடைய உயிர் தான் முக்கியன்ற மாதிரி சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ வந்து அதை பெருசா எடுத்துக்க மாட்டான். அப்ப அந்த கபரவ் வந்து, அம்மா நீ இங்க எதுக்கு வந்த அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவனுடைய ஸ்டோரியை சொல்றான். என் மேல வந்து இந்த ஸ்பைன்னு சொல்லி ஃபேக்கான கேஸ் வந்து போட்டுட்டாங்க, அதனால தான் நான் இந்த மாதிரி தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படின்னதும் அந்த கபரவும் பாத்தீங்கன்னா லைட்டா சிரிக்கிறான். நானும் இன்னசென்ட் தான் அப்படின்னு சொல்லி இப்ப அவனுடைய ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ அவன் எதுக்கு இந்த பிரச்சனைக்கு வந்திருக்கானா, இவன் வந்து ஒரு ஆக்டர் போல ஒரு மூவில இந்த பெரிய பணக்காரன் கேரக்டர் வந்து நடிச்சிருந்திருக்கிறான். ஆனா அந்த கேரக்டரை ரொம்பவே நான் ரியலிஸ்டிக்கா காட்டிட்டேன் அப்படின்னதும், ரியலிஸ்டிக்கா காட்டிட்டானா, அது நல்லது தானே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கும் போது, ஆனா அவன் என்ன சொல்றானா, அந்த மூவில இந்த கரப்ஷனுக்கு எதிராக மக்களுக்கு வந்து போட்டு காட்டிட்டேன், ஸோ அதனால தான் பயந்து என்ன இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டானுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே பொறுமையா தான் சொல்றான். ஆனா அவனுடைய வாய்ஸ்லயே கோபமும் வேதனையும் தெரியுது. அப்புறமா ரெண்டு பேருமே உள்ள போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருந்த பல நாடுகள்ல இருந்து நிறைய கைதிகள் வந்து இருந்திருப்பாங்க. சில பேர் வந்து உண்மையான குற்றவாளிகள், சில பேர் திருடர்கள், கொலைக்காரங்க அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. சில பேர் எந்த ஒரு தப்புமே பண்ணாத ஒரு இன்னசென்ட் பீப்புள்ஸும் வந்திருக்காங்க. ஆனா அந்த கூட்டத்துல ஒருத்த மட்டும் எல்லாரை விட பயங்கரமா இருக்கிறான். ஸோ அவனை பார்த்தாலே தெரியுது அவன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவனுடைய பேர் தான் ஓல்கா. ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய டேஞ்சரஸான கேங்ஸ்டரா இருந்தவன். இப்போ பாத்தீங்கன்னா ஓல்கா வந்து சில பேரோட கேம்பிளிங் வந்து விளையாடிட்டு இருக்கிறான். ஆனா கேமை விட அவனை சுத்தி இருந்தவங்களுடைய மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அவனை பார்த்து எந்த அளவுக்கு பயந்துட்டு இருக்காங்கன்றது. ஒவ்வொருத்தரும் அப்படியே பயத்திலேயே கைகள் நடுக்கத்தோடய பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஹீரோவும் பார்க்குறான். உடனே அந்த கபரோ வந்து, இங்க பாரு, எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்காத, இந்த பிரிசன்லயே மிகவும் மோசமான ஆள்னா அவன் தான், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஓல்கா பாத்தீங்கன்னா கேம்ல வந்து வின் பண்ணிட்டான். ஸோ அப்படி வின் பண்ணதுமே ஆப்போசிட்ல இருந்தவனை பார்த்து, அதான் நான் ஜெயிச்சிட்டேன்ல, இப்போவே உன்னுடைய கோட்டை கழட்டி எனக்கு கொடு அப்படின்னது. ஆனா அந்த பிரிசனர் வந்து இல்ல எனக்கு வேணும் இது அப்படின்னு சொல்ல, அடுத்த செகண்டே இந்த ஓல்கா என்ன பண்றான்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம சட்டுன்னு கத்தி எடுத்தவன் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆளை குத்தி கொலை பண்ணிட்டான். ஸோ ஒரு செகண்டுக்கு அந்த பிரிசன் முழுக்க அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு கொலையை பார்த்த எல்லாருமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க, எங்க மிஸ்டேக்குக்கு செகண்ட் சான்ஸே கிடையாது, ஒரே ஒரு ராங் டிசிஷன் இல்லைன்னா ஒரே ஒரு வேர்டு தப்பா பேசினா கூட உயிரை எடுத்துருவாங்க போல. அப்படியே சீனும் கட் ஆகுது. அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போக ஆரம்பிக்குது. இங்கே கைதிகள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்களுடைய வேலையில் வந்து பிஸி ஆகிட்டாங்க. கொஞ்சம் பேர் வந்து இந்த பிரிட்ஜு கட்டுறாங்க, கொஞ்சம் பேர் இந்த மைனிங் வேலைலாம் பார்க்குறாங்க. சொல்லப்போனால் ஒவ்வொரு நாளும் மரணத்துக்கு பக்கத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோ தூரத்தில் இருந்து அந்த மவுண்டனுடைய உச்சியை வந்து பார்த்துட்டு கபராவு கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறான். இங்கேருந்து இது வரைக்கும் யாராவது எஸ்கேப் ஆகியிருக்காங்களான்ற மாதிரி. கபரா வந்து நம்ம ஹீரோ பார்க்க கூட இல்லை, ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் சொல்கிறான், இல்லை இது வரைக்கும் யாருமே முடியலை, நீயும் ட்ரை பண்ணாத, இங்கேருந்து ஓடுறவங்க பிரிசனர்ஸ் கிட்ட மாட்டி சாக மாட்டாங்க, இயற்கை கிட்ட மாட்டி தான் சாவாங்க. ஏன்னா வெளியில போனா என்ன ஆகும்னு தெரியும்ல, பெரிய பெரிய பாலைவனங்கள், அந்த ஸ்னோ மவுண்டன் அதெல்லாம் தாண்டறதுக்குள்ள செத்து போயிடுவாங்க அப்படின்னதும். ஆனா நம்ம ஹீரோடைய மனசுல இருந்த கேள்வி வந்து நிறுத்தல. அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா மற்ற கைதிகள் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது கபரோ மட்டும் அமைதியா ஹீரோ வந்து வெளியில கூட்டிட்டு போறான். சுத்தி யாரும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு சீக்ரெட் வந்து சொல்றான். கொஞ்சம் பேர் வந்து எஸ்கேப் ஆடுறதுக்கு பிளான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க தான், அதுக்கு எனக்கு பயப்படாத ஒரு ஆள் தேவை, நீ ரெடினா நம்ம இங்கிருந்து வெளியில போயிடலாம் அப்படின்னதும் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிடுறான். பரவாயில்லையே, நம்ம கூட இருக்கிறவனே தப்பிக்கணும்னு நினைச்சிருக்கானேன்ற மாதிரி நினைச்சிட்டு ஒரு கொஸ்டின் என்ன கேட்கறானா, சரி எஸ்கேப் ஆயிட்டோன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் எங்க போறது, சுத்தியுமே எனிமிஸ் தானே இருக்காங்க, எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு கபராவும் பார்டர் வந்து கிராஸ் பண்ணி மங்கோலியா போறோம் அப்படின்னதும். ஆனா அது வந்து கேட்கற அளவுக்கு ஈஸியான பிளான் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி காத்திருந்தது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஒரு ஜேர்னி. சாதாரண 1 கிலோமீட்டரோ 100 கிலோமீட்டரோ ஏன் 200-300 கிலோமீட்டர் கிடையாது, 1000க்கு மேலான கிலோமீட்டர்னா பாத்துக்கோங்க. ஸோ கபரா வந்து பிளானை சொல்லி முடிச்ச உடனே ஹீரோ வந்து ஒரு
விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறான். இது சாதாரண எஸ்கேப் வந்து கிடையாது, உயிரை பணம் வைக்கிற ஜேர்னி. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி இருந்தது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் டிராவல் இல்லையா, அதுவும் வின்டர் முடியும் வர வெயிட் பண்ணணும். இல்லைனா வெளியில இருக்கிற அந்த குளிரே இவங்களை வேகமாக கொலை பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் அது வரைக்கும் சாப்பாடும் கலெக்ட் பண்ணி வைக்கணும். ஏன்னா எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் வழியில கடை எதுவுமே இருக்காது இல்லையா, உதவி பண்ணவும் யாருமே வரமாட்டாங்க. ஸோ இதெல்லாம் கேட்ட வந்து நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். அப்புறம் வந்து ஒரு ஐடியா சொல்றான். என்ன சொல்றான்னா, நம்ம சர்வே ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் பேர், அதுவும் நம்ம நம்புற ரொம்பவே ட்ரஸ்டா இருக்கிற கொஞ்சம் பீப்புள்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னு ஒரு புது ஐடியா கொடுக்க, அதுக்கப்புறம் தான் எஸ்கேப் டீம் உருவாக ஆரம்பிக்குது. ஸோ சில வாரங்களுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க, அவங்க வந்து சீக்கிரட்டா ப்ரிப்பரேஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வேலை செய்யற மாதிரி நடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு வந்து கலெக்ட் பண்றாங்க. யாருக்குமே தெரியாம எஸ்கேப்கான பிளானை வந்து பக்காவா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி வந்து டைம் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, அவங்கள வந்து மைனிங் வேலைக்கு அனுப்புறாங்க. ஸோ அங்கே நம்ம ஹீரோ, ஸ்மித், அதுக்கப்புறம் கபரவ் அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த மைன் வேலைனா ரொம்பவே டேஞ்சரஸான வேலை இல்லையா, அங்கே இருந்த அந்த பாய்சனஸ் கேஸும் சரி, மூச்சு முட்டுற சூழ்நிலையும் சரி, ஒரு மனிதனுடைய பாடியை விட அவனுடைய மனசை தான் ஃபர்ஸ்ட் உடைக்கும். அதனாலே கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோவுக்கு அந்த ஹாலோசினேஷன் வந்து ஆரம்பிச்சிடுச்சு. திடீர்னு அவனுக்கு அவனுடைய வீடு தெரிய ஆரம்பிக்குது. அங்கே ஒரு கல் தெரியுது, அதுக்கு கீழே மறைச்சு வச்சிருந்த சாவி அப்படின்னு எல்லாமே உண்மை மாதிரி தெரியுது. அதை எடுக்க நம்ம ஹீரோ வந்து முன்னாடி போறான். ஆனா அது ரியாலிட்டி இல்லைன்றது அவனுக்கு தெரியல. ஒரு செகண்ட் மிஸ் ஆயிருந்தானா ஒரு கார்டையே அவன் ஷூட் பண்ணி கொலை பண்ணியிருந்திருப்பான். ஆனா கடைசி நேரத்தில் அந்த ஸ்மித்ன்றவன் பாஞ்சு வந்து நம்ம ஹீரோ காப்பாத்திட்டான். ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு விஷயம் மட்டும் கிளியர் ஆயிடுச்சு. இந்த பிரிசன் வந்து ஹீரோடைய பாடியை மட்டும் இல்ல, அவனுடைய மனசையும் கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ இப்படியே நாட்கள் போக விண்டரும் ஆரம்பிச்சிடுச்சு. முழு ஏரியாவும் பார்த்தீங்கன்னா கொடூரமான பனி, ஒரு மேசிவான ஸ்னோ ஸ்டோமும் வருது. ஸோ அந்த ஸ்டோமை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஐடியா வருது, இதுதான் சான்ஸ். ஏன்னா இந்த ஸ்டோம்ல நம்ம தப்பிச்சு போனா மட்டும்தான் நம்மளுடைய ஃபுட் பிரிண்ட் வந்து யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த பிளானை நான் அந்த கபரவ் கிட்ட சொல்ல. ஆனா இந்த தடவை கபரவுக்கு பயம் வந்துருச்சு. இவ்வளவு நேரம் தைரியமா இருந்தவன் இந்த ஸ்டோம்ல வெளியே போறது சூசைடுக்கு சமண்டான்ற மாதிரி சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ வந்து விட மாட்டாரு, முழு பிளானையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இன்னைக்கு நைட் வந்து பவர் சப்ளை வந்து நம்ம கட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் எஸ்கேப், அவ்வளவுதான். ஸோ இதுதான் நம்ம பிளான் அப்படின்னா. ஆனா அவங்களுக்கே தெரியாம இவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே இன்னொருத்தனும் கேட்டுட்டு இருந்தான். ஸோ அது யாருன்னு தெரிஞ்சா நமக்கே சாக்காகும். வேற யாரு, அந்த ஓல்கா தான். ஸோ அந்த நைட் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோடைய கழுத்துல ஜில்லுன்னு ஏதோ ஒன்று படுது. ஸோ கண்ணை திறந்து பார்த்தா அந்த ஓல்கா வந்து ஹீரோடைய கழுத்துல கத்திய வச்சு நின்றுட்டு இருக்கிறான். அதுவும் என்ன சொல்றானா, நானும் உங்க கூட வரேன், இல்லைனா இப்பவே உங்களை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னதும் ஸோ நம்ம ஹீரோக்கு இப்போ தான் ஒன்று புரியுது, இதுக்கப்புறமும் இவனை நம்ம எதிர்த்தோன்னா அதுக்கப்புறம் இங்கேயே அவன் நம்மளை போட்டு தள்ளிடுவான். ஸோ இவனை எப்படியாவது கூட்டிட்டு போய் தான் ஆகணும், வேற வழி கிடையாதுன்ற மாதிரி சரி சரி ஓகேன்ற மாதிரி சேர்த்துக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே பாதி நைட் ஆகுது. அவங்க பிளான் பண்ண மாதிரியே பவர் சப்ளை வந்து கட் பண்ணிட்டாங்க. முழு ஏரியாவும் அப்படியே டார்க் ஆயிடுது. ஸோ இந்த இருட்டை யூஸ் பண்ணி அவங்க அந்த நரகம் மாதிரி இருந்த இந்த ஜெயில இருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உண்மையான நரகமே இப்பதான் ஆரம்பிக்க போகுது. ஸோ பல வருடங்களா இம்பாசிபிள்னு நினைச்ச ஒரு விஷயம் வந்து இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா பாவம் அவங்களுக்கு தெரியல, சில நிமிடங்கள்லயே அந்த பிரிசன் கார்ட்ஸுக்கு வந்து இந்த எஸ்கேப் பத்தி தெரிய போகுதுன்னு. ஸோ பிரிசன் கார்ட்ஸுக்கு வந்து எஸ்கேப் பத்தி தெரிஞ்ச உடனே அவங்க உடனடியா பாத்தீங்கன்னா சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த நேரம் வந்து வெளியில வந்து பயங்கரமான புயல் அடிச்சிட்டு இருந்துச்சு இல்லையா. சாதாரண புயல் கிடையாது, கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது என்னன்னே தெரியாத அளவுக்கு ஸ்னோ வந்து பறந்துட்டு இருந்துச்சு. அதனால காட்ஸால கூட அவங்கள சரியா சர்ச் பண்ண முடியல. கடைசியில் இந்த ட்ராக் பண்றதுக்காக நாயெல்லாம் விட்டுறாங்க. உண்மையாக சொல்லணும்னா அந்த நேரம் ஹீரோடைய டீமுக்கு ஒண்ணுமே தெரியல, அவங்களாலையுமே முன்னாடி வந்து சரியா பார்க்க முடியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் மைண்ட்ல வச்சிருந்தாங்க, இப்போ நின்னா நம்மளுடைய கதை முடிஞ்சிடும். அதனால பின்னாடி திரும்பி கூட பார்க்காம அப்படியே ஓடிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஸ்னோவோடைய காத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர வேகமா மூஞ்சிலே அடிக்குது. மூச்சு விடுறதே கஷ்டமா இருக்கும். பாடிலாம் அப்படியே ஸ்லோவா கிவ் அப் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா யாருமே நிக்கல, மனசுல ஒரு தைரியத்தோடயே அந்த நைட்டு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்துட்டே இருக்காங்க. இப்படியே கட் பண்ணா காலையிலயும் ஆயிடுது. இப்பதான் ஒரு நல்ல நியூஸ், அவங்க அந்த நரகம் மாதிரி நினச்ச அந்த பிரிசனை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. ஆனால் உண்மையான ஜேர்னி இப்போ தானே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அடுத்தது என்ன பண்ணணுன்ற மாதிரி பிளான் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து தெளிவாக தெரியுது. அவங்க முதல்ல வந்து ஒரு லேக்கை வந்து ரீச் பண்ணணும், அதுக்கப்புறம் மங்கோலியா போகிற ரூட் கிடச்சிரும் போல. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தா அந்த லேக் வந்து இங்கேருந்து பல வாரங்கள், அதாவது நடந்து போனாலே பல வாரங்கள் தூரத்தில் இருக்குது போல. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட சாப்பாடும் இல்லை, சக்தியும் இல்லை, ஆனால் வேற வழியும் இல்லை இல்லையா. ஸோ மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நாட்கள் போகுது போகுது, ஒவ்வொரு அடியும் ரொம்பவே ஹெவியாகிடுது. அதுவும் குளிரும் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ஹண்ட்டும் எதுவும் பண்ண முடியாது, சாப்பாடும் கிடைக்கல. இருந்த கொஞ்சம் சாப்பாடும் கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ அவங்க கூட ட்ராவல் பண்ணுறது பசி, சோர்வு, பயம், இந்த 3 தான். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. அங்கே ரெஸ்ட் எடுக்க நிற்கிறாங்க. அங்கே ஃபயர் போடலான்ற மாதிரி அங்கே இந்த வுட்டெல்லாம் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் குரூப்பில் இருந்த ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. என்னன்னா அவரால் நைட் டைமில் வந்து சரியாக பார்க்க முடியாது. இருட்டான உடனே அவர் வழி தவறி வேற எங்கேயும் போயிடுவார். ஸோ மற்றவங்க எல்லாருமே அவங்கள தேடுற மாதிரி ஆகிடும். ஸோ இப்படி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிட
தேட மற்றவங்க எல்லாருமே தேடி பார்க்குறாங்க, கூப்பிட்டு பார்க்குறாங்க. அவங்களுடைய வாய்ஸ் வந்து இவர் இருக்கிற இடத்துக்கு போய் சேரவே இல்லை. ரொம்ப தூரம் உள்ள வந்துட்டார் போல. பாவம் அவர் மட்டும் தனியாக அந்த ஸ்னோ காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறாரு. ஃபுல் நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோல்டு இருக்கும், ஸ்ட்ரென்த்தும் இல்லை அவர்கிட்ட. கடைசியில் அவரால் முடியாமல் ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டாரு. ஸோ அவ்வளோதான், அடுத்த நாள் காலையில் ஆகுது. அவரை தேடி எல்லாருமே வராங்க இல்லையா. ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு அவரையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் பாவம் அவர் உயிரோட இல்லை. அந்த ஸ்னோவே பார்த்தீங்கன்னா அவரை ஒரே வச்சு கொலை பண்ணிடுச்சு. ஸோ அந்த சீனை பார்த்த உடனே யாராலையுமே எதுவுமே பேச முடியல. ஏன்னா ஒரு விஷயம் எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும், இந்த ஜேர்னியில் மரணம் எப்போ யாரை தேர்ந்தெடுக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. அப்புறம் என்ன, அவருக்கு வந்து இறுதி சடங்கு பண்ணுறாங்க. ஸோ மனசில் அவ்வளோ வலி இருக்குது. ஆனாலும் இங்கேயே நின்னா பயணம் வந்து முடிஞ்சிடாது இல்லையா. ஸோ அதனால மறுபடியும் அவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. அப்படியே நாட்களும் வேகமாக போக ஆரம்பிக்குது. மெதுவாக பனி நிறைந்த பகுதி வந்து பின்னாடியே போகுது. ஸோ இப்போ அவங்க வந்து இப்போ காடு வழியாக பயணம் பண்ண ஆரம்பிக்கணும். ஆனால் நிலைமை மட்டும் மோசமாக தான் இருக்குது. என்னன்னா பசி இருக்குது, அவங்களுக்கு சோர்வு இருக்குது, பலவீனம் இருக்குது. இந்த மூணு சேர்ந்து அவங்கள உயிரோட சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நம்ம உயிரோட போய் சேருவோமா இல்லைன்னா அந்த ஜெயிலே இருந்திருக்கலாமா அப்படின்ற மாதிரி எல்லாரோடைய மனசுலையும் இந்த கேள்வி தான் ஓடும். ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு சில மிருகங்களுடைய சத்தம் கேட்குது. ஒன்னாவ அந்த பக்கம் ஓடுறான், மற்றவங்களும் பின்னாடி ஓடுறாங்க. அங்கே போய் பார்த்தா சில ஓநாய்கள் வந்து ஒரு மிருகத்தை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். சாப்பாடு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அடுத்த நொடியே அந்த ஓநாய்களை விரட்டி விட்டுட்டு அந்த சாப்பாடை நோக்கி ஓடுறாங்க. ஸோ இப்போ யாருக்குமே இந்த இடத்துல டேஸ்ட்ன்றது முக்கியம் இல்லை இல்லையா. அது வந்துச்சா வேக வைக்கப்பட்டதான்றது முக்கியம் கிடையாது, உயிரோட இருக்கணும், அவ்வளோதான். அதனால காட்டு மிராண்டிகள் மாதிரி அந்த இறைச்சியை அப்படியே கிழிச்சு கிழிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ சாப்பிடலன்னா நாளைக்கு உயிரோட இருக்க முடியாது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ மட்டும் அமைதியாக உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி போனால் சரியாக வராது, நம்ம ரூட்டு சரியாக இருக்கான்றதை யாரையாவது கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா நான் மட்டும் முன்னாடி போய் நான் பார்த்துட்டு வரேன், அதுக்கப்புறம் வேணா நீங்கள் வாங்கன்ற மாதிரி சொல்ல உடனே மற்றவங்க சாக்காக்குறாங்க. என்ன தனியாக போறியா, அது ரொம்ப ஆபத்தான பகுதி அப்படின்னு சொல்லவும். ஆனால் ஹீரோ வந்து முடிவு பண்ணிட்டான், நம்ம எல்லாருக்கும் நடக்கக்கூடிய சக்தி இப்போ இல்லை. ஸோ நான் போய் பார்த்துட்டு வரேன், இந்த ரூட் வந்து சரியாக இருந்துச்சுன்னா நம்ம வேணா முன்னேறி போகலான்ற மாதிரி சொல்ல. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாரையுமே ஒரு தடவை பார்க்குறான். ஒரு வாரத்துக்குள்ளே நான் திரும்பி வரலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்காக காத்திருக்காதீங்க. ஸோ நான் உயிரோட இல்லைன்னு நினச்சிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய பயணத்தை தொடர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த வார்த்தையை கேட்டதுமே அங்கேருந்து எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தனியாக அந்த பனிக்காட்டுக்குள்ளே மறைஞ்சு போயிட்டான். ஸோ நாட்கள் கிடக்குது, நம்ம ஹீரோ தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறான். பசி சோர்வு, அவனுக்கு எனர்ஜியுமே இல்லை, எல்லாமே சேர்ந்து அவனை மெதுவாக சாகடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லிட்டே நடந்துட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்தில் அவனுக்கு வந்து மறுபடியும் அந்த ஹலோசினேஷன் ஆரம்பிக்குது. திடீர்னு அவனுடைய வீடு முன்னாடி வருது, அந்த பழைய கல், அதுக்கு கீழே இருந்த சாவி அப்படின்னு எல்லாமே தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது. நான் வீட்டுக்கு வந்துட்டேனா அப்படின்னு ஹீரோவே ஒரு நிமிஷம் நம்பிட்டான். ஆனால் அடுத்த செகண்ட் இல்லை இது உண்மை கிடையாது அப்படின்னு அவனே சமாளிச்சுக்கிறான். அப்புறம் எப்படியோ உயிரை பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் அவனுடைய நண்பர்கள் இருந்த இடத்துக்கு வந்துட்டான். ஸோ ஹீரோ பார்த்த உடனே எல்லாருமே எழுந்து நிற்கிறாங்க. நீ உயிரோட வந்துட்டியா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோ மூச்சு வாங்கிட்டு இன்னும் 3 நாள் நம்ம நடந்தால் போதும், நம்ம போக வேண்டிய லேக் வந்துடும் அப்படின்னு சொல்ல. அதாவது நம்ம ஹீரோ நடந்து போனோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல லேக்கை வந்து கண்டுபிடிச்சிட்டான் போல, அதான் திரும்பி வந்திருக்கிறான். ஸோ அந்த செய்தியை கேட்டதுமே அங்கே இருந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா புதுசாக உயிர் கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ ஹீரோவுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. முதல்ல இதை சாப்பிடு, நீயே எப்படி உடம்புக்கு எடுத்துக்கிட்டா எப்படி அப்படின்னு அந்த மிஸ்டர் ஸ்மித் வந்து திட்டம். ஸோ அந்த நைட்டு ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஓய்வு எடுக்கிறான். இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது, கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்த் வந்திருக்கும் இல்லையா. ஸோ அதனால மறுபடியும் அந்த பயணத்தை தொடங்குறான். ஆனால் இந்த தடவை ஒரு விசித்திரமான ஃபீலிங் வருது, யாரோ நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். ஸோ எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. கொஞ்சம் தூரத்தில் ஒரு நிழல் மட்டும் தெரியுது. யாருடா அதுன்ற மாதிரி ஓல்காம பார்த்தீங்கன்னா கத்தியை இறுக்கமாக பிடிச்சிக்க அந்த நிழல் மெதுவாக நெருங்கி வருது. பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வந்து ஒரு சின்ன பொண்ணு போல. ஸோ தயவு செஞ்சு என்னையுமே உங்க கூட கூட்டிட்டு போங்களேன் அப்படின்னு கெஞ்சிரா. அதாவது அவள் ரஷ்யால இருந்து தப்பிச்சு வந்திருக்கிறா போல. ஸோ அதையும் சொல்லி அதை பத்தி ஹெல்ப் கேட்க. ஸோ எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஆனா இவங்க நிலைமையே மோசமா இருக்கு இல்லையா, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கம்மியா இருக்குது, இன்னொருத்தர் சேர்ந்தா எல்லாத்துக்குமே பிரச்சனை இல்லை, அதனால ஹீரோ கூட கஷ்டப்பட்டு மன்னிச்சுக்கோ எங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட. அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபீல் பண்றாங்க. ஆனால் வேற வழியே கிடையாது, அவளை அங்கேயே விட்டுட்டு இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பல மணி நேரத்துக்கு அப்புறம் இவங்க ஃபைனலா அந்த லேக்கை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய மிருகம் சேத்துக்குள்ள மாட்டிட்டு தப்பிக்க முடியாம தவிச்சிட்டு இருக்குது. ஸோ பாருங்க அங்க பாருங்கன்ற மாதிரி ஒருத்தன் கத்த. அடுத்த செகண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்தை வேட்டையாடி கொலை பண்ணிட்டாங்க. இப்போ பல நாட்களுக்கு அப்புறம் அவங்க முன்னாடி ஏகப்பட்ட ஃபுட் வந்து கிடைக்குது. ஸோ எல்லாருமே சந்தோஷமா துள்ளுறாங்க, நம்ம தப்பிச்சிருவோம், இதுக்கப்புறம் சேஃபா வீட்டுக்கு போயிடலான்ற மாதிரி. அந்த நேரத்துல தான் திடீர்னு ஒருத்தனுக்கு அந்த பெண்ணோடைய ஞாபகம் வருது, அதான் அந்த சின்ன பொண்ணு. ஸோ ஒரு நிமிஷம் அவளும் பசியா இருப்பாள்ல அப்படின்னு சொல்ல அடுத்த செகண்டே பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டான், நான் அவளை கூட்டிட்டு வரேன்ற மாதிரி. அப்படியே சீனும் கட் ஆகுது.
இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. ஸோ எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தோட திரும்பி வந்திருக்காங்க இல்லையா? ஸோ அதனால மறுபடியும் பயணத்தை தொடர்றாங்க. அவங்களுடைய குரூப்பில் வந்து புதுசாக அந்த பொண்ணையும் சேர்த்துக்கிட்டாங்க போல். ஸோ ஸ்டார்டிங்கில் அவள் வந்து அவளை பற்றி நிறைய போய் சொல்லிட்டு இருந்திருப்பா. நான் அங்கேருந்து வந்தேன், எனக்கு ஃபேமிலி யாருமே கிடையாது, ஸோ நான் இதுதான் அதுதான்ற மாதிரி பொய்யா சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் நாட்கள் போக போக இவங்க மேலே அவளுக்கு வந்து நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கும். அதனால சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பொய் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றின உண்மையை வந்து சொல்லிட்டான். ஸோ அது கேட்டதுக்கப்புறம் இவங்களும் அவளை வந்து இவங்களுக்குள்ள ஒருத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் போகுது, பயணம் தொடருது. கடைசியா ஒரு நாள் தூரத்துல ஒரு பார்டர் மாதிரி ஒன்று தெரிய ஆரம்பிக்குது. ஏன் அங்க பாரு, பார்டர் தெரியுது அப்படின்னு ஒருத்தன் கத்த உடனே எல்லாருமே நின்று பாக்குறாங்க. ஆனா அதுதான் மங்கோலியா பார்டர். ஸோ அந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாருடைய முகத்திலையும் சந்தோஷம் திரும்பி வருது. ஏன்னா இந்த இடம் வர்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்கல்ல. ஸோ பனிமலையை தாண்டி இருக்காங்க, காடை தாண்டி இருக்காங்க, பசி தாங்கியிருக்காங்க, பூச்சிகளை கூட சாப்பிட்ருக்காங்க, காட்டு மிருகங்களுடைய இறைச்சியை சாப்பிட்ருக்காங்க இல்லையா? ஏன் உயிர் பிழைக்க நாயை கூட கொண்டு சாப்பிட்ருக்காங்க. இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் கடைசியாக அந்த மங்கோலியா பார்டர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஆனால் அடுத்த செகண்ட்லேயே இன்னொரு அதிர்ச்சி அவங்களுக்கு காத்துட்டு இருந்துச்சு. அதாவது அந்த ஓல்கா இருக்கான் இல்லையா? ஸோ அவன் எல்லாத்தையும் பார்த்து நான் இங்கே தான் நிற்க போகிறேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோ உடனே திரும்பி என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது இவனு சிரிச்சுக்கிட்டேன், நான் உங்க கூட வரமாட்டேன், எனக்கு இந்த வாழ்க்கை போதும், நான் இங்கேயே இருக்க போகிறேன் அப்படின்னதும் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அவனுடைய முடிவை அவன் மாற்றிக்க மாட்டான்றது எல்லாத்துக்குமே புரிஞ்சிருது. நம்ம ஹீரோ மட்டும் கொஞ்ச நேரம் அமைதியாக நிற்கிறான். அதுக்கப்புறம் ஓல்கா கையை பிடிச்சி உயிரோட இரு நண்பா அப்படின்னு சொல்ல, ஸோ ஓல்காவும் சிரிச்சுக்கிட்டே நீயும் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஓல்கா அங்கேயே நின்றுட்டான். நம்ம ஹீரோவும் மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இப்போ 6 பேர் மட்டும் முன்னாடி போகிறாங்க. அதாவது அந்த மங்கோலியாக்குள்ளே நுழையிறாங்க. ஆனால் அந்த பார்டருடைய கேட் முன்னாடி போன உடனே எல்லாருடைய முகமும் மாறிடுது. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ மாட்டி இருக்குது. அதுவும் சோவியத் யூனியனை சேர்ந்த லீடருடைய ஃபோட்டோ மாட்டி இருக்குது. ஸோ இதை பார்த்தவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் தப்பிச்சு வந்தது இந்த இடத்துல கம்யூனிஸ்ட் ஆட்சியாக தான் இருக்குன்ற மாதிரி. ஆனால் இப்போ பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாயிடுச்சா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் உடஞ்சு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் யாருமே பேசலை, என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, இல்லை இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நான் கைவிட மாட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து சைனா, அதுக்கப்புறம் டிபெட், கடைசியாக இந்தியா அப்படின்னு அவனுடைய புது ரூட்டை வந்து சொல்கிறான். ஸோ அந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சிக்குள்ளே இருந்துச்சு இல்லையா? ஸோ அங்கே போயிட்டா குறைஞ்சது உயிரோடாவது இருக்கலாம். ஆனால் இந்தியாவுக்கு போகிறதும் ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஹிமாலயா வந்து காத்துட்டு இருந்துச்சு. உலகத்திலே மிகவும் ஆபத்தான ஒரு பெரிய மலைத்தொடர்கள்ல ஒன்று. ஸோ இதை தாண்டணுமா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். ஸோ ஹீரோவும் மலைகளை பார்த்து தாண்டி தான் ஆகணும் அப்படின்னு அவனும் சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க இந்தியாவை நோக்கி மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த தடவை எதிரியா இருந்தது பனி கிடையாது, கொதிக்கிற வெயில், தண்ணீர் இல்லாத பாலைவனம், பசி, தாகம், சோர்வுலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதெல்லாம் சேர்ந்து அவங்களுடைய உடம்ப கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க ஆரம்பிச்சுது. அதுலேயே அவங்களுடைய குரூப்ல இருந்து அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே மயங்கி மயங்கி கீழே விழ ஆரம்பிக்கிறா. எந்திரி, உனக்கு என்னாச்சுன்ற மாதிரி எல்லாருமே பதறி அவளை தூக்குறாங்க. ஆனால் அவளுடைய உடம்புல வந்து சக்தியே இல்லை, தண்ணி இல்லாமல் உடம்பு ஃபுல்லாக வறண்டு போயிருக்குது. ஸோ இப்படி பல நாட்கள்லாம் அந்த வெயிலில் தாகத்தோடையும் பசியோடையும் சேர்ந்து இவங்களை வந்து உயிரை வதச்சிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் திடீர்னு மிஸ்டர் ஸ்மித் பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஏதோ ஒன்று வந்து பார்த்துட்டு நிற்கிறாரு. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை சுருக்கி பார்க்குறாரு. ஹீரோ உடனே என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறான். மிஸ்டர் ஸ்மித் தூரத்தில் கை காமிச்சு அங்கே பாரு, அங்கே வந்து மரங்கள் இருக்குது அப்படின்னதும் எல்லாருமே அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. உண்மையாகவே தூரத்தில் சில மரங்கள் வந்து தெரியுது. உடனே மிஸ்டர் ஸ்மித் முகத்தில் ஒரு நம்பிக்கை வருது. மரங்கள் இருக்குன்னா அங்கே கண்டிப்பாக தண்ணீர் இருக்கும் அப்படின்னதும் நம்ம ஹீரோ இல்லை நம்ம சவுத் சைடு வந்து போகணும், அது ஈஸ்ட் சைடு. இந்த மாதிரி நேரத்தில் நிறைய ஹாலோசினேஷன் வந்து வரும். இன்னும் சொல்லப்போனால் அது வந்து காணல் நீராக இருக்கும். இது உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் இந்த தடவை யாருமே நம்ம ஹீரோ பேச்சை கேட்கல. ஏன்னா அவங்களுடைய மனசு ஃபுல்லாக தண்ணின்னு இருந்ததுனால அங்கே போகணுன்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. இல்லை ஹீரோ நான் போய் பார்க்குறேன்ற மாதிரி மிஸ்டர் ஸ்மித் வந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவரை தொடர்ந்து மற்றவங்களும் நடக்கிறாங்க. ஹீரோ ஒரு செகண்ட் நின்று பார்க்குறான். ஐயோ இவங்க வந்து கேட்கவே மாட்டாங்களா, இங்கே போனால் இன்னுமே ஸ்ட்ரென்த் தானே போகும் அப்படின்னு அவனும் வேண்டாம் அவருப்பா பின்னாடியே போகிறான். அவங்க போய் சேர்ந்த உடனே எல்லாருமே ஒரு இடத்துல மிரண்டு போய் நிற்கிறாங்க. ஏன்னா அங்கே உண்மையாகவே ஒரு கிணறு இருக்குது போல. ஸோ தண்ணீர் வருது, அவ்வளோதான். அடுத்த செகண்டே யாருமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஓடி போய் அந்த தண்ணியை வந்து அள்ளி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடவுளை நம்ம உயிரோட இருக்கோண்டா அப்படின்னு சந்தோஷத்தில் கத்த சில பேர் வந்து முகம் கழுவுறாங்க, சில பேர் குளிக்கிறாங்க, சில பேர் அமைதியாக உட்காந்து அழுகுறாங்க. ஏன்னா பல நாட்களுக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் அவங்களுக்கு உயிர் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அதுக்கப்புறம் ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா, ஹீரோ நம்ம கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கலாமா, ஏன்னா இதானே நல்லா இருக்கு அப்படின்னதும் இன்னொருத்தனும் ஆமாம் என்னால் நடக்க முடியாது அப்படின்னதும் ஸோ ஹீரோ அவங்கள பார்த்துட்டு இல்லை இங்கே நம்மளால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னதும் எல்லாருமே அவனையே பார்க்குறாங்க. நாம் இங்கே நின்னா இப்போ கிடைச்ச சக்தியும் நம்ம இழந்துடுவோம், பசி மறுபடியும் நம்மளை வந்து பலவீனப்படுத்திடும், அப்புறம் இந்தியா போகிறதுக்கு கனவாகவே முடிஞ்சிடும்ன்ற மாதிரி அவன் சொல்ல. ஸோ அந்த வார்த்தையை கேட்டதுமே எல்லாருமே அமைதியாக போயிடுறாங்க. ஏன்னா ஹீரோ சொல்கிறதும் ஒரு விதத்தில் உண்மை தானே. ஆனால் அவங்க உடம்பு வந்து இப்போ உடஞ்சி போகிற நிலைமையில இருந்துச்சு. ஸோ அதில் 2 பேர் ஹீரோ கிட்ட நேராகவே சொல்லிட்டாங்க, எங்களால் முடியாது, இன்னும் ஒரு அடி கூட நடக்க முடியாது அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட. ஸோ ஹீரோ கொஞ்ச நேரம் அவங்கள பார்த்துட்டு நம்ம எல்லாருமே இது வரைக்கும் வந்தாச்சு, இப்போ கைவிட்டா இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடும், எப்படியாவது இந்தியா போய் நம்ம சேர்ந்துடணும் அப்படின்ற மாதிரி உறுதியா இருக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் எவ்வளோ தண்ணீரை வந்து அவங்க கேரி பண்ண முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு மறுபடியும் வந்து பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க முன்னாடி இருந்தது ஒரு முடிவே தெரியாத ஒரு பாலைவனம். வெயில் கொளுத்துது, காற்று பார்த்தீங்கன்னா அப்படியே சுட சுட அடிக்குது, ஒவ்வொரு அடியுமே உயிர் எடுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்த நேரத்தில் அவங்களுடைய குரூப்பில் இருந்த அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் மறுபடியும் கீழே விழுறா. என்னாச்சுன்ற மாதிரி ஹீரோ வேகமாக ஓடுறான். மற்றவங்களும் பார்த்துட்டு போய் அவள் பக்கம் ஓடுறாங்க. அவளை தூக்கி பார்க்குறாங்க. அப்போ தான் அவளுடைய கால்களை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அதாவது பல நாள் நடந்ததுனால அவளுடைய கால் ஃபுல்லுமே அப்படியே கிழிஞ்சு போயிருக்குது, நடக்கவே முடியாது அவளால். ஆனால் அவள் மட்டும் பார்த்தீங்கன்னா பல்ல கடிச்சிட்டு நான் வரேன், எனக்காக யாரும் நிற்க வேணாம், ஸோ நீங்கள் முன்னாடி போயிட்டே இருங்கன்ற மாதிரி சொல்ல. ஆனால் உடம்பு ஓரளவுக்கு தானே தாங்கும் இல்லையா. ஸோ சில நாட்கள் கழிச்சு அவளால் இனிமேல் அந்த வலியை தாங்க முடியல. ஒரு கட்டத்தில் அவள் அப்படியே கீழே சரிஞ்சு விழுறா. ஹீரோவும் ஐயோ என்னாச்சுன்ற மாதிரி அவளை பார்க்க ஓடுறான். மற்றவங்களும் பதறி ஓடுறாங்க, எந்திரி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு எவ்வளோ பேசுகிறாங்க. ஆனால் இந்த தடவை அவள் எந்திரிக்கவே இல்லை. அதாவது அவளுடைய பயணம் அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஸோ கொஞ்ச நேரம் யாருமே பேசிக்கல. அந்த பாலைவனத்தில் அந்த காற்று அடிக்கிற சத்தம் மட்டும் தான் கேட்குது. ஹீரோ அவளையே பார்த்துட்டு நிற்கிறான். ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படி முடிஞ்சிடுச்சே அப்படின்னு மனசுக்குள்ளே உடஞ்சி போய்ட்றான். அதுக்கப்புறம் அவளுக்கு அங்கேயே ஒரு கலரை கட்டுறாங்க. அமைதியாக தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அப்புறமா மனசு இல்லாமல் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது ஒரு 5 பேர் தான். ஆனால் நிலைமை இன்னுமே மோசமாகுது. பசி, தாகம், சோறு அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் அவங்கள பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல கொள்ள ஆரம்பிக்குது. ஸோ ஒரு அடி வைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் திடீர்னு இன்னொருத்தன் கீழே விழுறான். ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. வேகமாக அவனை போய் பிடிக்கிறான். அது வந்து அந்த ஆர்டிஸ்ட் தான். அவனை எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. வா நண்பா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு எவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் அவனுடைய உடம்புலையும் சக்தியே இல்லை. சில நிமிஷத்துக்குள்ளேயே அவனும் உயிரை விட்டுடுறான். இப்போ வந்து மிச்சம் இருக்கிறது 4 பேர் மட்டும்தான். ஸோ அந்த 4 பேருடைய நிலைமையுமே சொல்ல முடியாத அளவுக்கு மோசம். வயிற்றுல வந்து சாப்பாடு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, உடம்புலையும் சக்தி இல்லை. ஆனால் நடந்தே ஆகணும், ஏன்னா நின்னா மரணம், நடந்தால் மட்டும்தானே உயிர் பிழைக்க ஒரு சின்ன சான்ஸ் அது கிடைக்கும். ஸோ அந்த நம்பிக்கையோட தான் அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பல மணி நேரத்துக்கு அப்புறம் திடீர்னு தூரத்தில் மலைகள் வந்து தெரிய ஆரம்பிக்குது. பாருங்க பாருங்க மழை வந்துடுச்சு அப்படின்னு ஒருத்தன் கத்துறான். ஸோ அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா அதுக்கான அர்த்தம் வந்து இப்போ பாலைவனம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல. மிஸ்டர் ஸ்மித் இருக்காங்கல்ல, ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா திடீர்னு தடுமாறுறாரு. ஸோ ஒரு அடி இன்னொரு அடி அடுத்த செகண்ட்லேயே அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துட்டாரு. ஸோ ஹீரோவும் பதறி போய் மிஸ்டர் ஸ்மித் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு ஓடுறான். அவரை தூக்கி வந்து உட்கார வைக்கிறான். அவரும் பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குறாரு. ஹீரோ இங்கே பாரு என்னால் முடியலை, நீங்கள் போங்க அப்படின்னதும். ஆனால் நம்ம ஹீரோ கோவத்தில் என்ன பேசுறீங்க, இவ்வளோ தூரம் நம்ம சேர்ந்து வந்துட்டோம், இப்போ நான் உங்களை விட்டு போவேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இல்லை நான் அதுக்காக சொல்லலை, இப்போ உங்களுடைய உயிரை காப்பாற்றுங்க, இதுக்கு மேலே என்னால் முடியலை அப்படின்னதும் நம்ம எல்லாருமே சேர்ந்தே தானே வந்தோம், சேர்ந்தே தான் போகணுன்ற மாதிரி நம்ம ஹீரோ உறுதியாக இருக்கிறான். அதுக்கப்புறம் மற்ற 2 பேரை பார்த்து நீங்கள் முன்னாடி போங்க, ஏதாவது தண்ணீர் கிடைக்குதான்னு பாருங்க, நாங்கள் பின்னாடி வரோன்ற மாதிரி சொல்ல. ஸோ அவங்களும் தலையாட்டிட்டு அப்படியே கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் அந்த மிஸ்டர் ஸ்மித் கூட மெதுவாக நடந்து வரான். அப்படியே நைட் ஆகுது. ஸோ 4 பேரும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒன்று சேர்றாங்க. ஆனால் அவங்க நிலைமை இன்னுமே அந்த மரணத்தின் விளிம்பில் தான் இருந்துச்சு. ஸோ அந்த நைட் அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. காலையில் ஆகுது. ஸோ சூரிய ஒளி முகத்தில் அப்படியே பளிர்னு விழுது. ஒருத்தன் கண்ணை திறக்கிறான். ஸோ கண்ணை திறந்ததுமே அவனுடைய தூக்கம் அப்படியே டக்குன்னு போயிடுது. ஏன்னா அவனுடைய முகத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வந்து ஊர்ந்து போயிட்டு இருக்குமா. ஐயோன்ற மாதிரி அவன் மெல்ல பின்னாடி நகரான். ஆனால் அடுத்த செகண்ட் தான் அவனுக்கு ஒரு ஐடியா வருது. ஒரு நிமிஷம், இது பாம்பு இல்லை, இது வந்து சாப்பாடு. பல நாட்களாக பட்டினி கிடந்ததுனால இப்போ அவனுக்கு அந்த பாம்பே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விருந்து மாதிரி நினச்சிட்டாங்க. ஸோ உடனே அதை பிடிக்கிறதுக்காக மெதுவாக முன்னாடி போகிறான். அப்படி போன அவன் எதையோ பார்த்து ஷாக்காகிறான். என்னன்னா அந்த பாறை இருக்குல்ல, ஸோ அந்த பாறையில் தண்ணீர் வந்து சொட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. தண்ணீர் கிடச்சிருச்சு, நமக்கு தண்ணி கிடச்சிருச்சு அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த சத்தம் கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் மற்றவங்களும் ஓடி வராங்க. அங்கே வந்த உடனே அவங்களுடைய நம்பிக்கை வந்து மறுபடியும் திரும்பி வந்துடுது. ஏன்னா பல நாட்களுக்கு அப்புறம் இப்போ உண்மையாகவே தண்ணீர் கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ அடுத்த செகண்டே யாருமே எதையுமே யோசிக்கல. அப்படியே பாறைக்கிட்ட போய் தண்ணியை அப்படியே நக்கி நக்கி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கடவுளே நம்ம இன்னும் உயிரோடு இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் பேர் அழுறாங்க. ஹீரோ கூட அமைதியாக உட்காந்து தண்ணி குடிக்கிறான். அப்புறமா மிஸ்டர் ஸ்மித் கிட்டையும் தண்ணி போய் கொடுக்குறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பாம்பையும் பிடிச்சிடுறாங்க. இப்போ நீயாவது எனக்கு கிடைச்சின்ற மாதிரி அந்த பாம்பை பார்த்து சந்தோஷமா சொல்லிட்டு அடுத்தது அந்த பாம்பையும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பாம்பையும் சாப்பிட்டாச்சு, தண்ணியும் குடிச்சாச்சு. ஸோ பல நாட்களுக்கு அப்புறம் இப்போ தான் அவங்களுடைய உடம்புல கொஞ்சம் புது தெம்பு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அந்த நைட் எல்லாருமே அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து மிஸ்டர் ஸ்மித் கிட்ட போய் உட்காடுறான். கொஞ்ச நேரம் யாருமே பேசலை. அப்புறமா நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, மிஸ்டர் ஸ்மித் உங்கள் மகனை ரஷ்யா வந்து கொண்டுட்டாங்கன்றது எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்ல. ஸோ அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவருடைய முகமே மாறிடுது. மறுபடியும் நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா, அவருடைய பேரும் எனக்கு தெரியும், நான் அந்த பேரை சொல்லட்டுமா அப்படின்னதும். ஸோ அந்த ஸ்மித்தையும் பார்த்தீங்கன்னா ஏன் அவனுடைய பேரை சொல்லி எனக்குள்ள மறுபடியும் வாழணுன்ற ஆசையை கொண்டு வர போறியா? இங்க பாரு ஹீரோ, வாழ்க்கைன்றது நமக்கு சொர்க்கம் கிடையாது, வாழ்க்கைன்றது ஒரு தண்டனை, மரணம் தான் நமக்கு சுதந்திரம் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட நம்ம ஹீரோவால் அமைதியாக இருக்க
இருக்க முடியல, அப்படின்னா நீங்கள் ஏன் தற்கொலை பண்ணிக்கல அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டாராம். நம்ம ஸ்மித்தும் கொஞ்ச நேரம் அமைதியாக வானத்தை பார்க்குறாரு. அப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, நான் உயிரோட இருந்து வாழணும்னு கிடையாது, என்ன நானே தண்டிக்கணுன்றதுக்காக தான் இத்தனை நாள் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அமைதியாக கேட்குறான். மறுபடியும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரஷ்யா வந்து எங்களை பிடிக்கும்போது என்னுடைய மகனையே எனக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்சாங்க, அவனால் வேறு எதுவுமே செய்ய முடியல, ஸோ கட்டாயப்படுத்தப்பட்டா, ஆனால் சாட்சி சொன்னதுக்கப்புறம் என்னுடைய பையனையும் கொண்டுட்டாங்க அப்படின்னும் போது அந்த வார்த்தையை கேட்டதுமே நம்ம ஹீரோவுக்கு வந்து அவனுடைய ஒய்ஃபோடைய ஞாபகம் தான் வருது. அப்போ தான் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, என்னுடைய ஒய்ஃப் இன்னுமே உயிரோட தான் இருக்கிறா, எனக்கு தெரியும் அவன் வந்து எனக்கு துரோகம் பண்ணியிருக்க மாட்டான்னு, ஸோ அவளையும் கட்டாயப்படுத்தி தான் சாட்சி சொல்ல வச்சிருப்பாங்க அப்படின்னு இவன் சொல்ல மிஸ்டர் ஸ்மித்தும் அமைதியாக பார்க்குறாரு. ஸோ ஹீரோ வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். ஃபீல் பண்ணிக்கிட்டேன், அதனால தான் நான் உயிரோட இருக்கணும், நான் அவளை வந்து மறுபடியும் பார்க்கணும், இத்தனை வருடமா அவள் தன்னைத்தானே ஒரு குற்றவாளி மாதிரி நினச்சி நரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறா, ஸோ நான் அவளை பார்க்கணும், என்ன ஆனாலுமே பரவாயில்ல, அவளை பார்த்து அவளை ஹக் பண்ணி அப்படியே அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீ வருத்தப்படாத, நான் வந்துட்டேன்ற மாதிரி அவகிட்ட தைரியம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஸ்மித் வந்து பல நாட்கு அப்புறம் இப்போ ஒரு நிம்மதியாக சிரிக்கிறாரு. அதுவும் ஹீரோ சொன்ன இந்த வார்த்தை வந்து ஒரு சின்ன நம்பிக்கையும் கொடுத்துருக்கும். ஸோ இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது, மறுபடியும் 4 பேரும் பயணத்தை தொடர்றாங்க. ஸோ நாட்கள் போகுது, கிலோமீட்டர் பின்னாடியே போகுது, உயிரை கையில் பிடிச்சிட்டு நடந்த அந்த 4 பேரும் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தூரத்தில் ஒரு பெரிய சோறு தெரியறத பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் என்னது இதுன்ற மாதிரி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து கண்ணை அப்படியே உத்து பார்க்குறான். அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவனுடைய முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம், நம்ம வந்துட்டோம், நம்ம வந்து கிரேட் வால் ஆஃப் சைனா கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாருமே ஆல்மோஸ்ட் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா பல மாசங்களா நடந்த கஷ்டத்துக்கு அப்புறம் இறுதியா ஒரு நாகரிக உலகத்தை பார்க்குறாங்க இல்லையா. ஆனால் அவங்களால சைனாவில் தங்க முடியாது, ஏன்னா அந்த நேரத்தில் சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் போர் நடந்துட்டு இருந்திருக்கும். அப்போ இங்கேயும் நம்ம சேஃப் இல்லையா அப்படின்னு ஒருத்தன் சொல்ல நம்ம ஹீரோ உடனே நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் வந்து டிபெட் தான் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் மறுபடியும் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க முன்னாடி மறுபடியும் காத்திருந்தது பனிமலைகள். மறுபடியும் இதுவா அப்படின்னு ஒருத்தன் ரொம்பவே சோகமாக சொல்ல நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதையும் தாண்டிடலாம் அப்படின்னு சொல்ல ஸோ எப்படியோ அந்த கொடூரமான மலைகளையும் தாண்டி கடைசியாக பார்த்தீங்கன்னா திபெத்துக்கும் வந்துட்டாங்க. அதாவது அந்த திபெத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. ஸோ அங்கே இருந்த மக்கள் இவங்களை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா இவங்களை பார்க்கறதுக்கு மனுஷங்க மாதிரி இல்லை, பேய் மாதிரி இருந்திருப்பாங்க. உடம்புல எலும்பு மட்டும்தான் இருக்கும், முகம் ஃபுல்லுமே சோர்வு, கண்களில் உயிரே இல்லை. ஸோ இதை பார்த்த நம்ம திபெத் மக்களும் பார்த்தீங்கன்னா உடனே சாப்பாடு கொண்டு வராங்க. முதல்ல அதை சாப்பிடுங்க, நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னதும் ஸோ பல மாதத்துக்கு அப்புறம் மனிதர்கள் மாதிரி உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்புறமா அங்கே இருந்த ஒரு பெரியவர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட இந்தியா போகணும்னா சிக்கிம் வழியாக ஒரு ரூட் இருக்குது, ஆனால் இப்போ வந்து வின்டர் சீசன், இந்த நேரத்தில் கிளம்புனீங்கன்னா பனி புயலை மாட்டிப்பீங்க, கொஞ்ச நாள் இங்கே இருங்க, மழை பனி குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புங்க, அது வரைக்கும் என்னுடைய ஆளுங்க வந்து உங்களை பார்த்துப்பாங்க அப்படின்னதும் அதை கேட்ட உடனே மற்றவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா கொஞ்ச நாளாவது நிம்மதியாக ரெஸ்ட் கிடைக்கும் இல்லையா. நம்ம ஹீரோ மட்டும் அமைதியாக நிற்கிறான். இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே அவனே பார்க்குறாங்க. நான் இங்கே இருக்க முடியாது, நான் ஒரு தடவை நின்றுட்டா மறுபடியும் கிளம்புற சக்தி எனக்கு வராது, நான் போகணும் அப்படின்னு உறுதியாக சொல்ல அதே நேரத்தில் ஸ்மித்தும் சிரிக்கிறாரு. நான் வந்து சைனா போகலான் இருக்கேன், அங்கே வந்து அமெரிக்கன் மிலிட்ரி ப்ரோக்ராம் வந்து நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன், ஸோ அவங்க உதவியோட அமெரிக்கா போயிடலாம் அப்படின்னதும் ஹீரோவரை பார்த்துட்டு அப்போ இது நம்ம கடைசி சந்திப்பா அப்படின்னு கேட்கும்போது அவரும் சிரிச்சுக்கிட்டு யாருக்கு தெரியும், ஒரு நாள் மறுபடியும் நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்ல ஸோ அந்த நைட் வந்து எல்லாருமே ஒன்றா கடைசியாக தூங்குறாங்க. பல மாதங்களா உயிருக்கு உயிரான நண்பர்களாக இருந்தவங்க நாளைக்கு வந்து வேற வேற பாதையில் போக போகிறாங்க இல்லையா. ஸோ காலையிலே ஆகுது, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோவும் அவனுடைய மற்ற நண்பர்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த மிஸ்டர் ஸ்மித் மட்டும் அங்கேயே நின்று அவங்களே பார்த்துட்டு இருக்கிறாரு. உயிரோட போய் சேரு நண்பா அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்க அதுக்கப்புறம் இன்னும் பல மலைகளை தாண்டி இன்னும் பல கஷ்டங்களை தாண்டி கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தூரத்தில் ஒரு புதிய நாட்டோட கொடி பறக்கிறத நம்ம ஹீரோ பார்க்குறான். ஸோ அவன் கண்ணாலே நம்ப முடியல, ஏன்னா அது நம்ம இந்தியாவுடைய கொடி தான். ஸோ அடுத்த செகண்டே அவனுடைய கண்களில் கண்ணீரே வந்துடுது. பல மாதங்களா 6400 கிலோமீட்டருக்கு மேலே பசியோட தாகத்தோட மரண பயத்தோட இதெல்லாம் தாண்டி கடைசியாக அவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. ஸோ நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம உண்மையாகவே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு இந்தியாவுக்குள்ளே காலடி வச்ச அந்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா பல மாதங்களா மரணத்தோட ஓட்டப்பந்தயம் ஓடிட்டு இருந்த இவங்களுடைய பயணம் வந்து கடைசியாக முடிவுக்கு வருது. நம்ம உயிரோட வந்துட்டோம், உண்மையாகவே வந்துட்டோம் அப்படின்னு அவங்க கண்களில் கண்ணீர் வருது. ஸோ எல்லாருடைய பயணமும் முடிஞ்சிருச்சு. ஹீரோடைய பயணம் மட்டும் இன்னும் முடியல, ஏன்னா அவன் போக வேண்டிய இடம் இன்னும் போலண்ட் தான். ஸோ அவன் பார்க்க வேண்டிய ஒரே மனிதர் அவனுடைய ஒய்ஃப் தானே. அதே நேரத்தில் போலண்ட் வந்து இன்னுமே சுதந்திரம் அடையல, கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் இருந்துச்சு. ஸோ ஹீரோ அங்கே போனால் மறுபடியும் கைது பண்ணிடுவாங்க. அதனால அவன் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. 1 வருடம் 2 வருடம் 10 வருஷம் கிடையாது, முழுசா ஒரு 50 வருஷம் நம்ம ஹீரோ வந்து நாடு நாடா சுத்திட்டு இருந்தான். ஒரே ஒரு ஆசைக்காக, ஒரு தடவை அவளை பார்த்துடணும், அவ்வளவுதான். ஸோ கடைசியா பார்த்தீங்கன்னா 1989 வருஷம் பல வருடங்களுக்கு பிறகு போலண்ட் வந்து சுதந்திரம் அடையுது. அந்த செய்தியை கேட்ட உடனே நம்ம ஹீரோடைய கண்கள் கலங்கிடுது. நான் இப்போ வீட்டுக்கு போக போறேன் அப்படின்னு அவனுக்குள்ளே சொல்லிக்கிறான். அடுத்த சீன்ல பல வருடங்களா நம்ம ஹீரோக்கு திரும்ப திரும்ப ஒரு காட்சி மட்டும் கனவுல வந்துட்டே இருந்துச்சு இல்லையா. ஒரு கல், அந்த கல்லுக்கு கீழே ஒரு சாவி, அவன் வீட்டோட சாவி, அவனுடைய வாழ்க்கையோட சாவி, அவனுடைய காதலோடைய சாவி. இப்போ பல
வருத்தங்களுக்கு பிறகு அதே இடத்துல நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கிறான். ஆனா இப்ப அவன் இள வயசு ஹீரோ கிடையாது. முடி நரைச்சு போயிருக்குது, உடம்பு வந்து வயசாகி போயிருக்குது, காலமே அவனை வந்து மாத்திடுச்சு. ஸோ ஹீரோ மெதுவா அந்த கல்லை தூக்குறான். அவன் கை நடுங்குது, இதயம் வந்து வேகமா துடிக்குது. இது உண்மையான்ற மாதிரி அந்த கல்லுக்கு கீழே அதே சாவி. ஹீரோடைய கண்கள்ல கண்ணீரே வந்துடுது. மெதுவா அந்த சாவியை எடுக்கிறான். பல வருஷங்களா காத்திருந்த அந்த நிமிஷம் இப்ப அவனுடைய கையில இருக்குது. மெதுவா கதவு கிட்ட போறான், சாவியை போடுறான், கதவை திறக்கிறான். அந்த வீட்டுக்குள்ள வயசான ஒரு பெண் வந்து உட்கார்ந்து இருக்கிறா. அவளுக்கும் இப்போ வயசு இளம் வயசு கிடையாது, காலம் அவளையும் வயசாகிடுச்சு. ஆனா ஹீரோடைய கண்களுக்கு அவ இன்னுமே அதே வைஃப் தானே. ஸோ அவங்க மெதுவா திரும்பி பாக்குறாங்க. ஒரு நொடி ரெண்டு பேருமே எதுவுமே பேசல. ஏன்னா 50 வருட காத்திருப்பு இல்லையா. ஒரே நொடியில கண்ணு முன்னாடி நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ ஹீரோவும் அவங்க ஒய்ஃபோடைய பேரை சொல்லி கூப்பிட அவனுடைய குரலே உடஞ்சு போகுது. கண்கள்ல கண்ணீர் மட்டும்தான் வரும். அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நான் திரும்பி வந்துட்டேன், எனக்கு தெரியும், நான் உன்னை பார்ப்பேன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி அழுதுகிட்டே பேசுறாங்க. ஸோ இந்த நிமிஷத்துக்காக தான் நம்ம ஹீரோ பனிமலையை தாண்டினா, பாலைவனத்தை தாண்டினா, பசியை தாங்கினா, தாகத்தை தாங்கினா, மரணத்தையே ஏமாத்திட்டு வந்தான் இல்லையா. கடைசியா அவனுடைய காதலை மறுபடியும் கண்டுபிடிச்சிட்டான். 1939 ஆரம்பிச்ச ஒரு பயணம் 50 வருடங்களுக்கு அப்புறம் முடிவுக்கு வருது. ஸோ இது வந்து வெறும் படமே கிடையாது, உண்மையாவே நடந்த கதை இல்லையா. ஸோ உயிர் பிழைக்க மனசை வந்து எவ்வளவு தூரம் போவான். நம்பிக்கை இருந்தா எதை வேணாலுமே சாதிக்க முடியும் இல்லையா. ஸோ அதுக்கு வாழ்ந்த ஒரே சாட்சி நம்ம ஹீரோ தான். ஸோ எப்படி இருந்துச்சு இந்த படம்? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.